ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். விருச்சிக ராசி விருச்சிக வைகாசி மாத பலன்களில் பொது பலனை பார்க்க நம்ம இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா 14/5/2024 14/6/2024 வரையான வைகாசி மாத பலன்கள். இந்த வைகாசி மாதம் ஒரு பிரகாசமான ஒரு மாதமாகவும் நல்ல ஒரு நிறைய பயிற்சிகளை கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது. அந்த வகையில் பார்த்தா இந்த வைகாசி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா 20/5/2024 சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியிருக்கிறார். வைகாசி 11ஆம் தேதி 24/5/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியிருக்கிறார். வைகாசி 18ஆம் தேதி 31/5/2024 செவ்வாய் பகவான் மேஷராசி பயிற்சியிருக்கிறார். வைகாசி 27ஆம் தேதி 9/6/2024 பார்த்திங்கன்னா புதன் பகவான் மிதுன ராசி பயிற்சியிருக்கின்றார். வைகாசி 31ஆம் தேதி 13/6/2024 பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுன ராசி பயிற்சி. இப்போ ஒரு அருமையான ஒரு பயிற்சியோடு இந்த மாதம் ஆரம்பிக்குது. இந்த பயிற்சியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாதம். இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திர 4ஆம் பாதம், அனுஷ்டம் 4 பாதங்கள், கேட்டை 4 பாதங்களை உடைய விருட்சத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தம ஸ்தானமாகிய ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு மிக மிக நல்ல கிரக சஞ்சாரம் இருக்கிறதால எல்லா வீட்டிலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைய போகுது. ஆனால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுக்கிர பகவானால் எந்த விதமான பயனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் பாடை இருக்கிறதால நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்தாலும் யோகம் உண்டு. உங்களுக்கு உங்கள் சுக்கிரன் சப்போர்ட் பண்ண குரு பகவானுடைய பார்வையில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் கேது பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த பாடல் புகழ்பெற்ற ஸ்தலங்கள், கேது பகவான் ஞானக்காரங்களா ரொம்ப ஃபேமஸான கோயில்கள்லாம் போய் வரக்கூடிய தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டப்போது உங்களுக்கு. சில பெரிய மகானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்போது உங்களுக்கு. அதனால் இந்த அர்த்தாஷ்டங்க ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் போதும். நீங்கள் கலசஸ்தானத்தை அமர்ந்துள்ள சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மனைவியினுடைய உடல்நிலையை கொஞ்சம் பாதிக்க செய்வாரால மனைவியுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நிலை செயலாம் உடனே மருத்துவரை போய் பார்ப்பது சிறப்பு. நாளைக்கு இன்றைக்கின்னு நேரத்தை கடத்தாதீர்கள். பார்த்துங்க. இந்த ஜென்மராசி குரு பகவான் பார்வை கிடைக்கிறதால தோஷங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரும்பாலும் குறைய போகுது. உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் உங்களுக்கு உதவிகள், நினச்சி பார்க்காத இடத்துல கேட்காத இடத்துலலாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு திருமண முயற்சி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் முயற்சி பண்ணால் அந்த முயற்சி கண்டிப்பாக நிறைவேறும். திருமணம் ஆகாதவங்க முயற்சி பண்ணுங்கள். திருமணம் இந்த வைகாசிலே முடியக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமைந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் விருச்சிக ராசிகளுக்கு அமையுது. இந்த பணியில் உள்ளவங்களுக்கு உத்தியோகங்களை பார்த்தா கொஞ்சம் இந்த அர்த்தாஷ்டங்க ராசியில் உத்தியோகக்காரனாக சனி பகவான் அமர்ந்துக்கிறது. அதனால் கொஞ்சம் நன்மையெல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு செய்ய மாட்டார். அதனால் அலுவலகத்துக்கு கொஞ்சம் பனி சுமைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சி போடலாம் உங்களுக்கு எந்த விதமான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது. அதனால் உடைய உயர் அதிகாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக செல்வது ரொம்ப நல்லது. யார்ட்டையும் பார்த்துக்காதீங்க. சக ஊழியர்கிட்ட தேவையற்ற விவாதங்களை, தேவையற்ற செய்திகளை பகிர்வதையோ தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். என்ன தான் நீங்கள் நல்லது பண்ணியிருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் உங்களுக்கு நியாயமாக யாரும் உங்களுக்கு சம்பந்தம் பேச மாட்டாங்க. அதனால் ஜாகிரதையாக இருங்க. அன்னன்னை வேலையை அன்னன்னைக்கு பொறுப்போடு முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி எந்த வேலையும் விடாதீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் விடுப்பு செல்லக்கூடிய ஒரு காலமும் இருக்கும். அந்த டைம்லேயும் விடுப்பு எடுத்து அமைதியாக இருந்தாலும் உங்களுக்கு வெயிலெல்லாம் கொஞ்சம் வெளியில் செல்வதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த தொழில் வியாபார அன்பர்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான்லாம் கொஞ்சம் சுக்கிர பகவான்லாம் உங்களுக்கு நாளுமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் உங்களுடைய விற்பனையில் கொஞ்சம் லாபமும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த மாதம் இருக்க போகுது.
அடிப்படையில் லாபம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஆனால் ரொம்ப ரொம்ப நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். லாபத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு. உங்களுடைய போட்டி, உங்களுடைய தொழில் சார்ந்த போட்டிகளை அதிகரிக்க போகுது. நிறைய நேரங்களில் உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு நிறைய உற்பத்தி பண்ணாதீங்க, கொஞ்சம் தேவையானது மட்டும் உற்பத்தி பண்ணுங்கள். உங்களுடைய கூட்டாளி கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமைப்போது உங்களுக்கு. உங்களுடைய உற்பத்தி மற்றும் விற்பனை ரெண்டை பற்றியுமே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பல நிதி நிறுவனம் கொஞ்சம் நெருக்கடிலாம் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு அதை இங்கே சமாளிக்க வேண்டிய காலகட்டம் அமைப்பு உங்களுக்கு. ஏற்றுமதி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய சில உறவுகள்லாம் கொஞ்சம் பாதிக்கலாம் அவங்க. ஆனால் உணர்ச்சி விட்டு பேசுவது, வேகமாக பேசுறதுலேயும் கொஞ்சம் குறைத்து கொண்டு நிதானமாக யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் இந்த விட்டு கொடுத்து பேசுவதும் அமைதியாக போவதும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கனால கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொண்டு உங்களுடைய பணியை நீங்கள் பாருங்கள். அவங்க ஒரு தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத குறையத்தான வாய்ப்பு உண்டு. இந்த விருச்சிகத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் விருச்சிகராசி மாணவர்களுக்கு எல்லா கிரகங்களும் கொஞ்சம் சுப பலனை பெறவில்லை. அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுக்கு புத்தகத்தை கையில் சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ஏதாவது படிக்கணுமான்னு நினைக்க தோணலாம், ஃபோன் பார்க்க தோணலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை நீங்கள் விட்டு ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து படிச்சுன்னா நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் கிடைக்கும். இந்த ஆசை தங்கி படிக்கிற பசங்களாம் கொஞ்சம் கூட மாறக்கூடிய தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பால் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்புனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விவசாயத்துக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வைகாசி 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரகணங்கள்லாம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் 18ஆம் தேதி தான் உங்களுக்கு சாதகமாக மாறுது. அதனால் உங்களுக்கு இந்த 3ஆம் வாரத்தில் இருந்து உங்களுக்கு கொஞ்சம் வருமானமும் விளைச்சல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு உடைய சந்தை விலையில் நல்ல விலையில் விற்கிறதுக்கான ஒரு காலகட்டமும் இந்த 3ஆவது வாரத்துக்கு அப்புறம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உடைய ஜென்ம ராசிக்கு வந்து ஜென்ம லாபஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறதால உங்களுக்கு அவருடைய சுப பார்வை கிடைக்கிறதால உங்களுக்கு கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் அமைப்பது. உங்களுக்கு பணம் பற்றாக்குறை கொஞ்சம் நீங்கக்கூடிய காலமாக அந்த விவசாய அன்பர்களுக்கு அமைகிறது. பொதுவாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ராசியில் கலசஸ்தானம் ஆகிய ரிஷபராசிக்கு சந்திக்கிறாரு. அதனால் அங்கிருந்து உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு பல நன்மைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான மனக்குறையும் கஷ்டங்களும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு மாதம் அமைது. இது ஒரு வரன் அமையாத பெண்களுக்கு இந்த மாதத்து திருமண வரன் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகின்ற வரணும் ஒரு நல்ல வரனாக உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் அமைப்பு. உங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு அறிவுரையும் பார்த்தா உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம பாதிப்பினால் உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அதனால் கொஞ்சம் ஓய்விலையும் இருப்பது நல்லது. உங்களுக்கு முடிஞ்சால் காலஸ்ரீ திருநாகேஸ்வரம் போய்ட்டு ஒரு தரிசனம் பண்ணி வருது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி கொஞ்சம் நன்மை தீமை கலந்த ஒரு மாதமாக தான் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருங்க. மாணவர்கள் கல்வியில் சோம்பேறித்தனம் அதையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு சந்திராசிரமம் பார்த்தா விருச்சிகத்துக்கு வைகாசி 25 உங்களுக்கு சந்திராசிரமம். அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுடைய செயலில் கொஞ்சம் யோசனையோடு அமைதியோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த விருச்சிகராசி அன்பருக்கு இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு சுபபலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதால உங்களுடைய சில முயற்சிகள் தடையில் இருந்தால் அதை மீறி உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க தான் போதும் உங்களுக்கு. அதனால் ஒரு நல்ல மாதமாக அமையத்துக்கு ஆண்டை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.